ஹலோ மக்களே, ஸோ வெல்கம் பேக் டு தி PA Vlog யூடியூப் சேனல். நான் தான் உங்கள் சித்து கைஸ். ஸோ அங்கங்கே சரி சம்மர் லீவ் விட்டாங்க, செம்மையாக வெயில் பொழந்து கட்டுதுன்னு தெரியும். ஸோ எப்படி எனக்கே இங்கே இருக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ பாண்டிச்சேரிக்கு சம்மர் வெக்கேஷன் வர பீப்புளுக்காக தாங்க இந்த வீடியோ நான் தனியாக ஸ்பெஷலாகவே மேக் பண்ணுறேன். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா பேரடைஸ் ஆரோ ரெசார்ட் தாங்க வந்துருக்கிறேன். பேரடைஸ் ஆரோ ரெசார்ட்டில் ஸோ என்ன ஸ்பெஷல் தான் நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா முழுக்க உங்களுக்கு வந்து ரூம்ஸுமே இருக்கும், ப்ளஸ் வந்து ஹட் ஹவுஸ்மே இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு ஸ்பெஷலான வீடியோஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சூப்பரான ஒரு ரூம்ஸுங்க. ஸோ ரூம்ஸ்லாம் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணிட்டு தான் வந்து இன்ட்ரோ எடுக்கிறேன் நான். பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆரோவில் நியர்பையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஆரோவிலுக்கு டேர்ன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நியர்பையில் தான் இருக்கும். உங்களுக்கு பீச் வேணாலுமே சரி 1 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்குது உங்களுக்கு வந்து பீச் வந்து. ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனாலே உங்களுக்கு பீச்சு தான், ஓகேவா? ஸோ அதனால 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுன்னு சொல்கிறேன். பேரடைஸ் ஆரோ ரெசார்ட். ஸோ இங்கே என்னென்ன இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா? பேரடைஸ் ஆட்டோ ரெசார்ட் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஏசி டாமெண்ட்ரி, ஏசி ரூம்ஸ், ஏசி ஹட், ஃப்ரீ வைஃபை, மல்டி கசின் ரெஸ்டாரண்ட். ஸோ இவ்வளோ அம்சங்கள் இருக்குது. ப்ளஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பஃபட்லேயே வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ விஷயம் மாஸ்டாக போயினுக்குது. ஆரோ ரெசார்ட். ஸோ நீங்கள் வந்து அந்த ரோடு இது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அப்படி தான் நீங்கள் வந்து டேர்ன் பண்ணிட்டு ஆரோவில் போகிற அப்படி டேர்ன் பண்ணுவீங்க குயிலாப்பாளையம் வழியா. ஸோ முன்னாடியே உங்களுக்கு வந்து ஒரு ரைட் சைடில் ஒரு கட் ஆகும். எக்ஸாக்ட் லொக்கேஷன் இந்த இடத்தோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இது வழியாக வந்தீங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, வழியாக வந்து இதான் லாஸ்ட் ரூமு. உங்களுக்கு பார்க்கிங்க்கு வந்து இங்கே பார்க்கிங்கான ஏரியா வச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து பைக்கோ காரோ எது எடுத்துகிட்டு வரீங்களோ உங்களுக்கு வந்து பார்க் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் வந்து பெரிய வேன் மாரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் பார்க்கிங் ரெசார்ட் நான் காட்டுறேன். ஸோ நம்ம ரூம்ஸ்குள்ளே போகிறது முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஜென் செட்டோட இருக்குது. ஸோ அந்த பவர் பேக்கப் எப்பவுமே அவங்க வச்சிருப்பாங்க. நீங்கள் உள்ளே போய் தான் ஆக்சுவலாக உள்ளே போகிற வழி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நான் இது அப்படி பிளான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் ஆக்சுவலாக உங்களுடைய என்ட்ரியை போட்டுக்கலாம். ஸோ கைஸ், ஸோ ஸ்விம்மிங் பூல் மட்டும் நீங்கள் பாருங்கள். பிகாஸ் நம்ம அங்கேருந்து எடுக்க முடியாது, வந்து அவங்களோட ப்ரைவசியை டிஸ்டர்ப் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அதனால தான் மேலேருந்து வந்து பண்ணிட்டு இருக்குது. எவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்குதுன்றது பாருங்கள். ஸ்விம்மிங் பூலில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் டே ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு தான் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. வரவங்க நீங்கள் இந்த ஸ்விம்மிங் பூல் என்ஜாய் பண்ணலாம். இங்கேருந்து நீங்கள் 1 கிலோமீட்டர் தூரத்தில் உங்களுக்கு பீச்சுமே இருக்குது. ப்ளஸ் ஆரோவில் இப்படி போனால் உங்களுக்கு ஆரோவில் இருக்கும். ப்ளஸ் இங்கே வந்து பாண்டிக்கு நீங்கள் ஒயிட் டவுன் கூட வரலாம். பாண்டிச்சேரியில் நிறைய விஷயம் நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் எல்லாமே பண்ணலாம். தென் அதுக்கு தான் இங்கேருந்து நான் வந்து அந்த ஸ்விம்மிங் பூல் மட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். இங்கேருந்து ஒரு அவுட் வியூவில் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். அந்த ஹட் ஹவுஸ்லாம் உங்களுக்கு தெரியுதா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் ஸ்விம்மிங் பூல் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸ்விம்மிங் பூல் காட்டி முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து இண்டோர் கேம் அவுட்டோர் கேம் ரெண்டுமே இருக்குது. ப்ளஸ் இங்கே எல்லாமே பின்னாடி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஹட் ஹவுஸ் தான். நீங்கள் வெளியேருந்து பார்க்குறது எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குது, ப்ளஸ் இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வெளியே இருந்து பேசிட்டே இருக்கிறேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஏசியுமே இருக்குது. ஹட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா ஏசியுமே இருக்குது, நான் ஏசியுமே இருக்குது. நான் அது உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன் நான். ஃபஸ்ட்டு ஏசி இருக்கிறதுல நம்ம பார்த்துடலாம். உள்ளே எப்படி இன்டீரியர் இருக்கிறது மட்டும் நான் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் விசிட் பண்ணலாம். இந்த ஹட் ஹவுஸுக்கான கீஸ் நம்ம கிட்டே இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு காட்டுறேன். பார்க்க வெளியே எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குது, இன்டீரியரில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த கீ இருக்குதுல்ல, ஸோ இதுதான் வந்து ஹட் ஹவுஸு. ஸோ பாருங்கள் எப்படி இதுன்னு சொல்லிட்டு. உள்ளே வந்து ஒயிட்டில் ஒரு எக்ஸ்டீரியர் ஒரு ஹர்ட் ஷேப்பில் கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டிஜே செட்டப்பில் ஒரு கலர் லைட்ஸ் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஏசி கொடுத்துருக்குறாங்க. ஒரு ரெஸ்ட் ரூம்ஸுமே இருக்குது, ப்ளஸ் பெட் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் ஹட் ரூமில். ஸோ ஹட் ஷேப்பில். ஸோ அதே சேம் டைப்பில் தான் கொடுத்துருக்குறாங்க. அதேமாரி இன்னும் ஒரு 4-5 எனக்கு தெரிஞ்சு ஹட் ரூமே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் சீக்கிரமாக புக் பண்ணிங்க, எப்போ வரீங்களோ சரி, அப்போ நீங்கள் சீக்கிரமாக புக் பண்ணாலே. ஸோ எத்தனை டைப் இது நான் காட்டிடுறேன். 1 2 இங்கே ஒரு 3 இருக்குது, இது ஒரு 4, அங்கே ஒரு 5 6 7 8 மொத்தம் 8 ஹட் ஷேப் ரெசார்ட் இருக்குது. ஸோ ஓகே கைஸ், ஸோ ஹட் ஷேப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதிலே உங்களுக்கு வந்து இன்னொரு டைப் என்ன மிஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த ஏசி இருக்குது. இதில் ஏசி தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏசி இருக்காது. இது 2 மாடல் மட்டும் தான் இருக்கும். ஸோ இங்கே இந்த நார்மல் ரூம்ஸ் இருக்குது இல்லை, ஸோ இந்த நார்மல் ரூம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஹட் ஹவுஸில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பேர் வரைக்கும் தங்க முடியும்னு வைக்கலாம். நான் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு 10 பேர் வரைக்கும் வரணும்னா கண்டிப்பாக இந்த ரூம் உங்களுக்கு வந்து வாட்டமாக இருக்கும். இந்த ரூம் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஒரே சைஸில் பார்த்தீங்கன்னா வந்து 3 காட் இருக்குது. ப்ளஸ் கீழே எக்ஸ்ட்ரா பெட் போட்டு நீங்கள் வந்து படுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா ரூம்ஸ் இது வந்து. ஸோ இந்த ரூமே சரி உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டைனிங், ஒரு சின்ன டைம் டேபிள் மாரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆனால் பெரிய சைஸில்
ஸ்மால் சைஸில் 1 2 3 ஸோ ஒரு ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷனில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட வைப்பு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கலர்ஸ் உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். வைப்புக்கு வந்து அவ்வளோ ஒரு ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள். இங்கே வந்து பார்க்கும்போதே வந்து க்ளீனாக இருக்குது பெட்டு கூட. ப்ளஸ் வந்து ஒரு ஏசி இருக்கும், ப்ளஸ் அங்கே 2 ஃபேன் இருக்கும். தென் ஒரு டிவி கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஸோ நார்மலாக ஒரு ரூம்ஸில் என்னென்ன இருக்குமோ உங்களுக்கு வந்து ஜன்னல் இருக்கும், ப்ளஸ் அது உங்களோட விருப்பம் வந்து திறந்து விட்டு தூங்குறது தான் சரி. இருந்தாலும் இவங்களோட ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் பாருங்கள், அவ்வளோ வந்து ஒரு பெரிய ரெஸ்ட் ரூமாக இருக்கும். உங்களுக்கு வந்து செம்ம ஸோ இவ்வளோ பெருசாக வச்சுருக்கிறாங்கன்றது பாருங்கள், நல்லா நீட்டாக இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு கிட்ட தெரியிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் நீட்டாக இது எல்லாருமே சரி வந்து வாட்டர் ஹீட்டர்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. வாட்டர் ஹீட்டர் வந்து நமக்கு சுடு தண்ணி வேணால் சுடு தண்ணி குடிச்சிக்கலாம், இல்லை ஜில் தண்ணி வேணால் ஜில் தண்ணி குடிச்சிக்கலாம். ஒரு நார்மலாக ஒரு டைல் ஷேப்பில் ஒரு கழுக்கிற அளவுக்கு க்ளீனாக வச்சுருக்கிறாங்க ரெஸ்ட் ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும். ப்ளஸ் ரூம்ஸோட லொக்கேஷன் நீங்கள் பாருங்கள் எப்படி இதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வாட்டர் பாட்டில் எப்பவுமே உள்ளே இருக்கும். ப்ளஸ் டஸ்ட்பின்ஸ் எல்லாமே நீங்கள் வேஸ்ட்லாம் வச்சுக்கலாம். நீங்கள் உங்களோட கிளாத்ஸ் எடுத்துகிட்டு வரீங்கன்னா இந்த இதில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தென் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் கப்பல் கூட வரீங்கன்னா கப்பலுக்கான சூட்டபுளான ரூம் தான் அது. இங்கே ஒரு காம்பாக்ட் ஸ்பேஸில் இருக்கும். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு ப்ளூ கலர்லேயும் சரி, இல்லை வந்து இங்கேயுமே ஒரு ரூம் இருக்குது. இதுவுமே நான் காட்டுறேன் உங்களுக்கு என்ன கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கலரையும் நீங்கள் பாருங்கள். இதுக்கு அப்படியே அந்த ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ப்ளூவில் இருக்கும். ஸோ கலர்ஸ் மட்டும் பாருங்கள், அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து பெட்டோட கலருமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது பார்க்கும்போது ஒரு கலர்ஃபுல்லாக மைண்ட் ப்ளோவிங்காக இருக்குது இல்லை. ப்ளஸ் எல்லா ரூம்லேயும் இவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, என்ன ஒரு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க பேரடைஸை பொறுத்த வரைக்கும். ஒரு ஹால் ஹேங்கிங்காக இருக்கட்டும் சரி. ஸோ இது வந்து கப்புள்ஸ் கூட நீங்கள் வரீங்கன்னா என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்களுக்கான சூட்டபுளான ரூம்ஸ் தான் இந்த பேரடைஸோட ஹார்பர் ரிசார்ட். கைஸ் நம்ம வந்து அந்த 2 ஷேரிங் ரூம் பார்த்துருப்போம். 2 ஷேரிங் அதாவது கப்புள் ரூம்ஸ் 2 ஷேரிங் ரூம் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா வந்து 4 ஷேரிங் ரூமு. ஸோ 4 ஷேரிங் ரூம் பார்த்தலாம். ஸோ ஒவ்வொரு ரூம்ஸுக்குமே சரி ஒவ்வொரு கலர் கொடுத்துக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ, அதுக்கு அங்கே ஒரு கலர் இருக்குது எல்லோ கலர், அதுக்கு அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலர், பிங்க் கலர். ஸோ நிறைய கலர்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 4 ஷேரிங் ரூம்ஸ்னால் அதுக்கேற்ற மாரி ஒரு 3 பேர் தங்குற அளவுக்கு ஒரு பெட்டு ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா பெட்டுமே ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் ஸோ ஒரு கிட்டுமே எப்பயுமே இருக்கும் எல்லா ரூமுமே சரி. எல்லா ரூம் பொறுத்த வரைக்கும் ஒரு கிட்ட ஒன்று கொடுப்பாங்க. சோப்பு ப்ளஸ் வந்து இன்னும் 2-3 கிட்ட கொடுப்பாங்க. அது ட்ராக்குள்ள இருக்குது, நான் அப்புறமா காட்டுறேன் நான் வந்து. ப்ளஸ் மிரர் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட நீங்கள் வைக்கணும்னா நீங்கள் இது கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு மர டைப்பில் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. சூப்பராக அதில் மரம் வந்து கொஞ்சம் ஆன்டிக் மரமாக இருக்குது. அந்த டைப்பில் யூஸ் பண்ண மரம் மாரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. வால் ஹேங்கிங்கில் அங்கங்கே ஒரு பிக்ஸ் வச்சுருக்குறாங்க கொஞ்சம் மைண்ட் சேஞ்சஸ்க்காக வந்து. ஸோ ரூம்ஸில் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த டேபிள் மேட்ரு ஒன்று இருக்குது. 1-to-1 கான்வர்சேஷன் பண்ணணும்னா நீங்கள் வந்து அந்த டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த பக்கம் நீங்கள் வந்து இன்னொரு பெட் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து ஒரு பெட் உங்களுக்கு ஒன்று பண்ணி கொடுப்பாங்க. தென் ஸோ ஏசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ரூமே அவைலபிளாக இருக்குது. ஏசி இந்த வெயிலுக்கு ஏசி இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது. ஸோ ஏசி ரூமே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு புக் பண்ணிங்க. ஸோ இவங்களோட ஃபைனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெஸ்டாரண்ட் மட்டும் நம்ம பார்த்தலாம். ஸோ இந்த டைமில் நீங்கள் வரவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங்கில் வந்து உங்களுக்கு வந்து IPL ஷோ பண்ணுவாங்க. இப்போ டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எடுக்கும்போது மணி பார்த்தீங்கன்னா 3 ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நிறைய கெஸ்ட்டு இங்கே வரீங்கன்னா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான். ஸோ அது வந்து பஃபர் ஸ்டைலுமே கொடுப்பாங்க பேரடைஸில் வந்து. தென் பார்த்தீங்கன்னா வந்து IPL ஷோ பண்ணிட்டு இருக்கிறாங்க ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா. அதுக்கு தான் வந்து அந்த ப்ராஜெக்டர் வச்சுருக்காங்க. இதை நீங்கள் மற்ற டைம் வரும்போது வேறு ஏதாவது மூவி அதுமாரி எதாவது பார்க்கலாம். இந்த டைமில் IPL போயிட்டு இருக்குது. ப்ளஸ் இவங்களோட ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ் மட்டும் நீங்கள் பாருங்கள், ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குதுல்ல, கலர் லைட்டர்ஸ்லாம் போட்டு. ஓகே கைஸ், ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து பேரடைஸ் ஹார்பர் ரெசார்ட்டோட ஃபுல் ஹட் ஹவுஸ் அண்ட் வந்து பின்னாடி இருக்க ரூம்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹட் ஹவுஸில் நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த இடம் ஆரோவில் நியர்பையில் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா ஆரோவில் தான், ஆரோவிலுக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்குது, ஆரோவில் போகிற வழியில் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா ஜாலியாக வைப் பண்ணலாம். ஸ்விம்மிங் பூல்லாம் கூட இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணதுக்கு உங்களுக்கு வந்து சூட்டபுளான பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேரடைஸ் ஹார்பர் ரெசார்ட். இங்கே நீங்கள் வந்து ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரைஸ் நான் ப்ரைஸ் நான் திருப்பி அதே வீடியோவில் சொல்கிற மேட்ரு தான் வந்து ப்ரைஸ் ஏன் நான் சொல்ல மாட்டேன் பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து அவங்க சைட்லேருந்து சொல்ல வேணாம் சொல்கிற ஒரு மேட்ரு தான் வந்து. ஏன்னா அது வந்து டே பை டே சேஞ்ச் ஆகுங்க. ஸோ நீங்கள் எந்த வீடியோஸில் நம்ம என்ன ரேட்டு சொல்கிறோமோ மற்ற ஷாப்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நம்ம வந்து அசால்ட்டாக நம்ம ரேட்டு சொல்லிடலாம். ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஹாலிடேஸ் டைமில் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ப்ளஸ் வந்து நார்மல் டேஸில் லோ ஆகும். நீங்கள் உங்களுக்கு எப்போ ரூம்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ நம்ம ஆல்மோஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் நம்பரோ ஒன்று கொடுக்க போகிறோம், இல்லை வந்து மேலே ஸ்க்ரீன்லேயும் நம்பர் இருக்க போகுது. அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் சொல்ல போகிறாங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து புக் பண்ணால் நீங்கள் கால் பண்ணுவீங்கல்ல. ஸோ அதை வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ப்ரைஸ் கேட்டுங்க. தயவுசெய்து கீழே கமெண்ட் பண்ணாதீங்க ப்ரைஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ப்ரைஸ் யூ வாண்ட் a price, call them number, so screen description box. ஓகே, ஸோ கைஸ், ஸோ ஹட் ஹவுஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் பை, see you.